அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2991 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் மண்டலம் 15 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மணிமாறன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எஸ்ஏஎஸ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் சந்திரசேகர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி, நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மாஸ்டர். சங்கத்தின் செயலாளர் சந்திரசேகர் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எஸ்ஏஎஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த இனிமையான காலை பொழுதில் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காலச்சக்கரம் நாளை நமது இயற்கை வாழ்வியல் முறை உன் உடல் உன் உடன் இந்த நிகழ்விற்கு வாய்ப்பு கும்பகோணம் ரோட்டரி சங்கத்திற்கு வாய்ப்பை அளித்த எங்களது மாவட்ட ஆளுநர் எஸ். பாஸ்கரன் சார் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை தொடர்ந்து 943வது நாளாக இன்று சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் இந்த நிகழ்வின் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கு எங்களது நன்றியையும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரவேற்று, எங்களது மண்டலத்தின் 15 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மணிமாறன் சார் அவர்களையும், எனது சங்கத்திலிருந்து வருகை புரிந்துள்ள எனது சக செயலாளர் பொருளாளர் அவர்களையும் வருக வரவேற்று, எங்களது சங்கத்தின் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், முன்னாள் மண்டல மாவட்ட பொறுப்பாளர்கள், முன்னாள் தலைவர்கள் அவர்களையும் வருக என வரவேற்று, இன்று இந்த நிகழ்விற்கு சிறப்பான பயிற்சியை அளிக்க இருக்கும் எங்களது ஆசான் நலசிவம் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்று, அக்குபஞ்சர் பயிற்சி அளிக்க இன்று வருகை தந்துள்ள சிறப்பு பயிற்சியாளர் ஐயா சிறப்பு விருந்தினர் இலக்கியவாணன் அவர்களையும் வருக என வரவேற்று, அக்குபஞ்சர் வகுப்புகளை நமது வகுப்பில் கற்று கை தேர்ந்து இன்றெல்லாம் நமக்கு அடிப்படை பயிற்சி அளிக்க இருக்கும் ஆசிரியர் கீதாமணி அம்மையார் அவர்களையும் வருக என வரவேற்று, 943 நாட்களாக உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கும் சக பங்கேற்பாளர்கள், நீங்க இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி கிடையாது, உங்களையும் இந்த நிகழ்விற்கு வருக என வரவேற்று வாழ்த்தி, இந்த நிகழ்வு மேன்மேலும் இதோடு இல்லாமல் 10,000 நாட்களை கடந்தும் 1,00,000 நாட்களை கடந்தும் மிக சிறப்பாக இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் என்று, தொடர்ந்து நடைபெறும் என்ற வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். உங்களுடைய அற்புதமான இந்த வாழ்த்துரை, உங்களுடைய எண்ணம் போல் இந்த நிகழ்வு 10,000 அல்ல 1,00,000 நாட்கள் நடப்பதற்கு அந்த இறைவன் அருள் புரிய வேண்டும், உங்களுடைய எண்ணங்களும் பலிக்க வேண்டும் என்று உங்களுடைய அந்த வரவேற்புரை எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கும் ஒரு உற்சாகத்தையும் அனைவருக்கும் ஒரு தூண்டுதலையும் ஏற்படுத்தி ஒரு சிறப்புமிக்க ஒரு வரவேற்புரை நிகழ்த்தி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சங்கத்தின் தலைவர் எஸ்ஏஎஸ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவன் அளிக்க ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவே திருமேனி காண்டு, தெளிவு குரு திருநாம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தான், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்து உ இம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நேற்று வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், வாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அனைத்தும் நமக்கு சிறப்பாக கொடுத்து இது பண்ணாங்க. அதே போன்று இன்றும் நமக்கு அந்த சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கால நேரம் நீட்டிங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கிடுறோம். டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். இப்போ கால் விரல்களை வட்டமா சுத்துறோம். 1, 2, 3, 4, 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட், லெஃப்ட். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம்.
சூரிய வணக்கம். முதல் நிலை. இரண்டாவது நிலை. நன்றாக மூச்சிலுங்க. மூன்றாவது நிலை. நான்காவது நிலை. ரைட் லெக் பின்னாடி கொண்டு போறோம். ஐந்தாவது நிலை. ஆறாவது நிலை. ஏழாவது நிலை. எட்டாவது நிலை. ஒன்பதாவது நிலை. ரைட் லெக் முன்னாடி வைக்கிறோம். பத்தாவது நிலை. ரெண்டு கால சேர்த்து வச்சு நல்லா காலை பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 11வது நிலை. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க. 11வது நிலை. பேக் பெண்டு. 12. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. சூரிய வணக்க பயிற்சி. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல உடலை இலக்கப்படுத்தி மற்ற ஆசனங்கள் செய்யறதுக்கு நம்ம உடம்ப வந்து தயார்படுத்துகிறது. இப்போ சந்திர வணக்க பயிற்சி கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறதுனால இந்த சூரிய வணக்க பயிற்சி செஞ்சோம்னா அதை செய்யறதுக்கு கொஞ்சம் எளிதா இருக்கும். அடுத்து சந்திர வணக்கம். ஒரு அடி கேப் வச்சுக்கிற காலை. முதல் நிலை. கையில சேர்த்து வச்சு நல்லா பேலன்ஸ் பண்ணுங்க. இரண்டாவது நிலை. ரைட் சைடு. 3. 4. 5. 6. 7.
8 9 10 11 12 13 14 15 16 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ஒரு அடி கேப் வச்சுக்கங்க. சந்திர வணக்கம் இடது பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. ஆமா, அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம்.
சுகாசனத்துல வந்துக்கிறோம். நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நம்ம சூரிய வணக்கம் செஞ்சோம். வலது நாடி நன்றாக மூச்சு பயிற்சி கிடைத்து நன்றாக ஆரோக்கியம் அடைகிறது. சந்திர நாடி செய்யும் போது நம்ம இடகலை இடது நாடி நன்றாக மூச்சு போய் நல்ல ஆரோக்கியம் அடைகிறது. அடுத்து நம்ம அர்த்த மச்சேந்திராசனம் செய்யும்போது நம்ம நடுநாடி நன்றாக ஓடக்கூடிய சூழல் வரும். அதுக்கப்புறம் நம்ம மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யறது நமக்கு மிக மிக அவசியம். நல்ல பலன்களை நமக்கு அளிக்கும். கால் நேரம் நீட்டிக்குங்க. ரைட் லெக் மடக்கி கீழே வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கிறோம். நம்முடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்து ரைட் லெக் முட்டியை பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா பின்னாடி திரும்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு தொடங்க. அடுத்து காலை மாட்டி வச்சுக்கிறோம். லெஃப்ட் லெக் கீழே, ரைட் லெக் மேல. லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து லெஃப்ட் லெக் முட்டி பிடிச்சிடும். ரைட் ஹேண்ட் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. லெஃப்ட் லெக் வடி ஒட்டி வச்சுக்கோங்க. ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். அர்த்த பந்த பத்மாசனம், உத்தியத பத்மாசனம். கையை கீழே வச்சுட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்முத்திரை. நன்றாக மூச்சு இழுத்துடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. அப்படியே சின்முத்திரை வச்சு நம்ம மூச்சு காட்டுற அமைதியா கவனிக்கலாம். நம்முடைய மூச்சு காட்டுற அப்படியே சோதிச்சு பாருங்க. 2 மூக்குலையும் நல்லா மூச்சுக்கு போகுதான்னு கவனிங்க. ஓகேங்களா? கரெக்டா மூச்சு போகுதுன்னா பெருவரில் காமிங்க அப்படி. ஓகே. இல்லைன்னா அப்படி இல்லைன்னு சொல்லுங்க. போலீங்களா? அப்ப பயிற்சியை நீங்க கொஞ்சம் திருத்தமா நல்லா செய்யணும். நன்றி. இப்போ ஆதிமுத்திரை வச்சு திருமலர் பஸ்திரியா. 1 நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. சின்னத்துறாங்க. அப்படியே மூச்சு காட்டுற கவனிங்க. கண்களை மூடிங்க, மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுறோம். கவனிங்க. இப்போ மூச்சை நல்லா கவனிங்க. 2 நாடியில் நல்லா மூச்சு போதும் பாருங்க. கரெக்டா மூச்சு போதுங்களா? தாமு ஐயா கரெக்டா மூச்சு போதுங்களா? ஓகே. இப்ப அப்படியே மூச்சு கவனிச்சு தியானம் செய்யலாம், நாடி சித்தி பிராணாயாமம் செய்யலாம், நல்லா பயிற்சிகளை செய்யலாம். அப்போ நல்லா மூச்சு வரல அப்படின்னா அதுக்கு மேல பயிற்சி மறுபடியும் நீங்க கொஞ்சம் அந்த கபாலவதி பஸ்திரியா செஞ்சுட்டு நாடி சித்தி பிராணாயாமம் தியானம் செய்ய நீங்க தயாரா வரணும். தியானம், நாடி சித்தி பிராணாயாமம் ஆகிய பயிற்சிகளை செய்யும் போது உங்களுக்கு மூச்சு 2 மூக்குலையும் நல்லா போகணும். அப்போ தியானம், மூச்சு பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உடலும் மனமும் நன்றாக ஆரோக்கியமடையும். நாம் நீண்ட காலம் வாழ இந்த பயிற்சி நமக்கு துணை செய்யும். நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அப்படியே சாந்தியாசனையில படுத்துருங்க. நன்றிங்க ஐயா. சிறப்பு. நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி, அதாவது சூரிய வணக்கம், சந்திர வணக்கம், ஆசனம் பயிற்சி, அடுத்தது பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி. சிறப்பா இன்னைக்கு ஐயா சொல்லி கொடுத்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப அந்த மூச்சு பயிற்சி செய்யக்குள்ள அந்த சுவாச ஓட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு தெளிவு நேத்தும் ஒரு வீடியோல நம்ம பார்த்துட்டு செய்யுங்க அப்படிங்கிறத ஆன் பண்ணிட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சிறப்பா சொன்னாங்க. அதே மாதிரி இன்னைக்கு மூச்சோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கவனிச்சு அதை செய்ய சொல்றாங்க. இதுல என்னன்னா இப்ப ஐயா கவனிக்கிறது இந்த 4 பேருக்கு மட்டும்தான் கவனிச்சு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அந்த வீடியோ வர்றதுனால. மற்றவர்களும் இது மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுல கூடுமான வரைக்கும் வீடியோல அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அது சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் ஆசான்கள் சொல்லக்குள்ள நம்மளோட பயிற்சி முறைகள் அவங்களுக்கும் தெளிவா இருக்கணும். அதே மாதிரி அவங்க சொல்லக்குள்ள நம்மளோட பயிற்சி முறைகள் சரியா இருக்குதா அப்படிங்கிறத நம்மளும் உணரணும். இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு நாளும் நம்மளை நோக்கியே அவங்க சிறப்பா கவனம் செலுத்தி சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால இனி வரும் காலங்கள்லயாவது பயிற்சி முறைகள்ல ஓரளவு நீங்க கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி வீடியோல அவங்களுக்கு அந்த பயிற்சி சொல்ல கூட கவனிச்சு அந்த செய்முறையை கரெக்டா செஞ்சு காமிச்சீங்கன்னா நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, இன்றைய விளக்கத்தை நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி கொடுத்து இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பா அளித்து கொடுத்த ஆசான் நலசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம்.
முதல் உதவி பாகம் 2. முதலுதவி செய்யணும்னா ஏபிசி தெரிஞ்சிருக்கணும். ஏங்க ஏபிசிடி 26 தெரிஞ்சிருக்கூடாது, ஏபிசி தெரிஞ்சிருக்கணும். ஏபிசின்னு என்னன்னா ஏரு, பிரெத், சர்க்குலேட்டரி. முதலுதவி தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு பாருங்க, இதை பத்தி விளக்கமா சொல்லுவாங்க. அதாவது முதலுதவி செய்யறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஏ, பி, சி இதை வச்சு முதலுதவி பண்ணலாம். ஏ அப்படின்னா ஏர், மூக்குள்ளேயே காத்து வருது இல்லைங்களா, இதுக்கு பேர் ஏன்னு பேர், சும்மா ஞாபகம் வச்சுக்காக்க. பி அப்படிங்கிறது பிரெத், பிரெத்ன்னு என்னன்னா இறுதி துடிப்பு. சிங்கிறது சர்க்குலேட்டரி, நாடி துடிப்பு. மூச்சுக்காத்து, இருதய துடிப்பு, நாடி, இது 3 வச்சு இந்த ஆபத்தில் இருக்கிற அந்த மனிதனுக்கு எப்படி முதலுதவி கொடுக்கறது அப்படிங்கறத முடிவு செய்வாங்க. முதல்ல என்ன பண்ணணும், யாருக்காவது ஒரு ஆபத்து இருந்ததுன்னா ஏபிசி இதுல எது இருக்கு இல்லைன்னு செக் பண்ணணும். 1, 3மே இருந்தா அது வேற, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அதை எப்படி சரி பண்றது, 3மே இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு நாம பார்க்க போறோம். முதல்ல ஏ, மூக்குல காத்து வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். இது எப்படி செக் பண்ண முடியும், உங்க விரலை கொண்டே மூக்குல வைங்க, உங்க விரல வந்து காத்து போடும், அப்ப என்ன, மூக்கு வழியா காத்து வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஏ இருக்குன்னு அர்த்தம். விரல வச்சு ஒழுங்கா தெரியலன்னா ஒரு கண்ணாடி இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி கொண்டே பக்கத்துல வச்சீங்கன்னா, கண்ணாடின்னு கண்ணாடி கண்ணில் போடுறோம் இல்லைங்களா, அந்த கண்ணாடி கொண்டே பக்கத்துல வச்சீங்கன்னா காத்து பட்டுச்சுன்னா அந்த கண்ணாடி வெள்ளையா மாறும், ஈஸியா தெரியும். ஏன்னா சில பேருக்கு விரல் வச்சு பார்த்தா காத்து வருதா இல்லையான்னு தெரியலன்னா பயந்துடாதீங்க, கண்ணாடி வைங்க, மூக்கு கண்ணாடி அவங்க மூக்குல, உடனே உங்களுக்கு காத்து வருதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கண்ணாடி இல்லைன்னா உங்க செல்போன் இருக்கு இல்லையா, செல்போனை கொண்டே மூக்கு பக்கத்துல வைங்க, செல்போன் மேல வெள்ளை வெள்ளையா திட்டா வரும், ஓஹோ மூச்சு காத்து இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுவும் முடியலையா, ஒரு சின்ன நூல், உங்களை சட்டு பேண்ட் ஏதாவது சின்ன நூல் எடுத்து மூக்கிட்ட வைங்க, அந்த நூல் லேசா ஆடுறத வச்சு மூச்சு காத்து இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி மூச்சு காத்து இருக்கான்னு பாக்குறதுதான் முதல் டெஸ்ட். ஒரு வேலை இல்லைன்னா அவருக்கு வாய் வச்சு மூச்சு காத்த உள்ள கொடுக்கணும், இதுதான் பயிற்சி. அந்த மூச்சு காத்து எப்படி கொடுக்கறதுங்கிறதுக்குன்னு இன்னும் நிறைய விளக்கமா இருக்குது, நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க புரிஞ்சுக்கங்க, மூச்சு காத்து இருக்கான்னு எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம். அப்படி இல்லைன்னா அவருக்கு மூச்சு காத்து கொடுக்கணும், இது முதல் விஷயம். 2வது விஷயம் பிரெத். பிரெத்னா ஹார்ட் பீட், இருதய துடிப்பு இருக்கா இல்லையா செக் பண்ணணும். என்ன பண்ணணும், அவருடைய இருதயத்துல கையை வச்சீங்கன்னாவே உங்களுக்கு லேப்டாப்னு சவுண்டு கேட்கும். உங்க கையில லேப்டாப்னு சவுண்டு கேட்சுன்னா இருதய துடிப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை சரியா கேட்கலன்னு வச்சுங்களேன், காது வச்சு கேட்கலாம். இருதய துடிப்பு இருந்துச்சுன்னா பி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இல்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், இருதுக்கு மேல கையை வச்சு சிபிஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் பிரகாரம் நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கணும். அது எப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, 2வது விஷயம் பி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், இருதய துடிப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கணும், இது 2வது. 3வது நாடி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். நாடின்னு என்ன, அதை எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவதுங்க மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா, மணிக்கட்டுல கையை பிடிச்சு பாருங்க. நீங்க மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மருத்துவர் வந்து கை வச்சு பாக்குறா இல்லைங்களா, மணிக்கட்டுல கையை வச்சு பாத்தீங்களா டப்புன்னு துடிக்கிறது தெரியும். இல்ல யாராவது அக்குபஞ்சர், இயற்கை வைத்தியம், ஆயுர்வேதம் கத்துட்டு இருந்தீங்கன்னா நாடி பிடிச்சு பாக்குற மாதிரி நீங்க பாத்துக்கலாம். மணிக்கட்டுல கை வச்சு பாருங்க, லேப்டாப்னு சுடிச்சோம்னா சி இருக்குன்னு அர்த்தம். நாடிய 3 இடத்துல செக் பண்ணலாம். ஒண்ணு மணிக்கட்டு, இன்னொன்னு கழுத்துல பின்பக்கமா, கழுத்துல கைய வைங்க, கழுத்துல உங்களுக்கு லேப்டாப்னு சவுண்டு கேட்கும். அப்ப உங்களுக்கு டக்கு டக்குன்னு துடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நாடி இருக்குன்னு அர்த்தம். இல்லையா, இடது தாடை இருக்கு இல்லைங்களா, இடது தாடியில கை வைங்க, அவரு யாருக்கு ஆபத்து இருக்கோ இடது தாடியில கை வச்சீங்கன்னா உங்களுக்கு துடிக்கிறது கேட்கும். இந்த 3 இடங்கள்ல செக் பண்ணிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஏபிசி இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணாதான் இவருக்கு எந்த மாதிரி ஒரு சிகிச்சை பண்றது அப்படிங்கறத நாம முடிவுக்கு வர முடியும். அதனால இனிமேல் யாராவது ஆபத்து காலத்துல இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஏ இருக்கா பி இருக்கா சி இருக்கா அப்படிங்கிறத உடனே முடிவு பண்ணுங்க. ஏங்கிறது மூச்சு வருதா இல்லையாங்கிறத பாக்குறது, பிங்கிறது இருதயம் துடிக்குதா இல்லையாங்கிறத பாக்குறது, சிங்கிறது நாடி இருக்கா இல்லையான்னு பாக்குறது. ஒருவேளை இது 3மே இல்லைன்னா சிபிஆர் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுத்து அவரை காப்பாற்றலாம். அதாவது 3மே இல்லைன்னா அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். இறந்துட்டாருன்னா அப்படி அந்த 3மே இல்லைன்னா இறந்துட்டாருன்னு ஓகே. அப்படி இறந்திருந்தாலும் நாம சில
முதலுதவி செஞ்சு ஒருவேளை மறுபடியும் அவரை உயிரை கொடுக்க முயற்சி பண்ண முடியும். அதுக்கான பயிற்சி இருக்குது, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். இது மூணுமே இல்லைன்னா தான் இறந்துட்டாருன்னு அர்த்தம். அதுவும் இந்த மூணுமே இல்லாம இருந்து நாம சில பயிற்சிகளை செஞ்சு அதுலயும் அவர் எந்திரிக்கலன்னா நம்ம கன்ஃபார்மா இறந்துட்டார் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்போ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணா ABC மூணுமே இல்லைன்னா அவர் உயிர் இழந்து விட்டார் என்ற அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ABC ஒழுங்கா பார்க்க முடியலன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா காதுல எண்ணெய் ஊத்தலாம். காதுல எண்ணெய் ஊத்தி இந்த பக்கம் ஊத்தின எண்ணெய் இந்த பக்கம் வெளியே வந்துருச்சுன்னா உசுறு போயிருச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை ஒருத்தர் உசுறு போயிருச்சு நம்ம படுக்க வச்சிருக்காங்க, நீங்க இந்த பக்கம் காதுல எண்ணெய் ஊத்தி இந்த பக்கம் வரலன்னு வச்சுங்களேன், உடனே நீங்க மருத்துவமனை கொண்டு போங்க, இல்ல உடனே நீங்க முதலுதவி எல்லாம் பண்ணுங்க, அவரை காப்பாற்ற முடியும். மீண்டும் சொல்கிறேன், இந்த ரகசியம் எல்லாம் பொதுவா யாருக்குமே தெரியலீங்க. பல பேரு முதலுதவி இருந்தா, உண்மையிலேயே சொல்றேங்க, 100ல 90 பேரு முதலுதவி இருந்தாவே காப்பாத்திரலாம். ஆனா தெரியாதனால யாருக்கும் கத்துக் கொடுக்காதனால பல உயிர் போயிட்டு இருக்குங்க. அதனால இனிமேல் யாராவது இறந்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுன்னா காதுல எண்ணெய் ஊத்துங்க. இன்னொரு பக்கம் வந்துருச்சுன்னா நீங்க இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. வரலன்னா ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலுதவி செய்யறதுக்கு எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம், நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிருமோ. ஒரு மருத்துவமனை கொண்டு போறீங்க, இது என்னாச்சு ஏதாச்சு, எப்படி கத்தி குத்துனாங்க, இது என்ன மண்டை உடைஞ்சதா இல்ல அடிச்சாங்களா அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அந்த மருத்துவரை முதலுதவி செய்ய சொல்லுங்க. 2007ல இந்திய சட்டத்துல முதலுதவி செய்வதால் எந்த ஒரு லீகல் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறத சட்ட பிரகாரம் சொல்லியிருக்காங்க. அதனால உலகத்துல அதாவது இந்தியாவுல யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் முதலுதவி பண்ணலாம். நாளைக்கெல்லாம் யாரும் கேட்க முடியாது. அப்படி கேட்டாங்கன்னா லீகலா நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க அந்த கேஸுக்கு நீங்க போகாம அந்த இடத்துல இருந்தேன் முதலுதவி பண்ணேன், இனிமேல் எனக்கு ஏதாவது கேஸ்க்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி வந்துடலாம். அதுக்கான லீகலா ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். எனவே இனிமேல் சட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க, உசுரை பார்த்து பயப்படுங்க, இவனை பார்த்து பயப்படுங்க. உசுரை காப்பாத்துற கூட உரிமை இல்லைன்னா அப்படிப்பட்ட சட்டமும் நமக்கு தேவையில்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை நாளைக்கு எங்கேயாவது முதலுதவி செய்யவே கூடாதுன்னு சட்டம் போட்டா கூட நான் மன்னிக்க மாட்டேன். நீங்க எப்படி நீங்க யோசிச்சுக்குங்க. ஏன்னா மனிதாபம் ரொம்ப முக்கியம். உயிரை காப்பாத்திட்டு அப்புறம் சட்டத்தை நம்ம செயல்படுத்திக்க வேண்டியதுதான். எனவே ABC இதை மூன்றையும் பாருங்கள். இது மூன்றும் இல்லை என்றால் உயிர் போயிருச்சு என்ற அர்த்தம். இது மூன்றும் இருந்தால் பாதுகாப்பாக இருக்கார் என்ற அர்த்தம். அப்ப என்ன செய்யணும், இது மூணுல ஏதாவது ஒண்ணு போச்சுன்னா என்ன செய்யணுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். முதலுதவி ஒவ்வொரு மனிதனும் கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அத்தியாவசியம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு ஹீலர் பாஸ்கர் ஐயா தொடர்ந்து அந்த முதலுதவியை பத்தி சிறப்பா ஒரு வாரம் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க. சிறப்பு வாய்ந்தது. எந்த அளவுக்கு நாம் ஆ முதலுதவிக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளித்து, அனைவருக்கும் ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியை, சிறப்பை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கும் ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அக்குபஞ்சர் வகுப்பு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இலக்கியவன தொடர்ந்து நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, இன்றைய வகுப்பு நமக்கு அதன் ஆரம்ப நிலை. இதுல என்னன்னா, புதுசா அன்பர்கள் நெறைய இணைந்திருக்கிறதுனால, அந்த அக்குபஞ்சரோட முதல் நிலைகள பற்றி, ஆரம்ப நிலைகளை பற்றி தெரியாததுனால, பல பேருக்கு பலவித சந்தேகங்கள் கேட்டீங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சிய நம்ம இந்த வகுப்பு கலந்து கொண்டு சிறப்பித்த கீதாமணி அம்மா போன வாரமும் சிறப்பா குடுத்தாங்க. இந்த வாரமும் அதனுடைய தொடர்ச்சிய இன்னைக்கு அடிப்படை வகுப்பு நமக்கு குடுக்க இருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த புதிய வந்த அன்பர்கள் இந்த அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு கேட்டாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப சந்தேகங்கள் கொண்டே தான் இருக்கும். எனவே இந்த அக்குபஞ்சர் வகுப்புகள்ல நீங்க அவங்க சொல்ற விஷயங்கள அப்பப்ப நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. என்னத்ததான் உங்களுக்கு YouTubeல நம்ம குடுத்துக்கிட்டு இருந்தாலும், நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு நிகழ்ச்சியில ஒரு இந்த பாடத்திட்டத்துல உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் என்பதை இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எனவே அனைவரும் இந்த அக்குபஞ்சர் வகுப்புகள அன்றன்றைய வாரங்கள் அவங்க சொல்வத
சிறப்பா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சீங்க. அப்ப வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து இப்ப ஐயாவும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் அனுப்பிட்டு இருக்காங்க. அத பார்க்கக்குள்ளயும் உங்களுக்கு அந்த வகுப்பு நடத்துறதையும் பார்த்து கம்பைன் பண்ணக்குள்ள, உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த புரிதல் வரும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு வந்து அக்குபஞ்சர் வகுப்பு வந்து தொடர்ந்து நமக்கு நடத்திக் கொண்டிருந்த இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இணைப்பில் உள்ளார்கள். இன்று நமக்கு போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ கீதாமணி அம்மையா வந்து சிறப்பா எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்துச்சு. அதே மாரி இன்னைக்கும் எடுக்க இருக்கிறாங்க. அதனுடைய ஒரு நிகழ்ச்சியை பத்தி ஒரு அடிப்படை வகுப்பை பற்றி நமக்கு வந்து இலக்கியவாணன் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வார வகுப்பு கீதாமணி அம்மா அவர்கள் சிறப்பாகவே மிகச்சிறப்பா நடத்தி இருந்தாங்க. அதனை தொடர்ந்து இந்த வாரமும் நடத்தவிருக்கிறார்கள். உங்களோடு சேர்ந்து நானும் ஒரு பார்வையாளராக அவர்களுடைய பாடத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறேன். வருக அம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. சிறப்பு. இன்று நமக்கு அந்த அடிப்படை அக்குபஞ்சரின் வகுப்பினை தொடக்கத்தில் உள்ள அதனுடைய வகுப்பினை சிறப்பாக நமக்கு வகுப்பெடுக்க காத்துக் கொண்டிருக்கும் நமது நிகழ்ச்சியின் பங்கேற்பாளராக இருந்து இன்று வந்து பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியின் ஒரு ஆசிரியர் என்ற அந்தஸ்தை பெற்று இன்று வகுப்பெடுக்க இருக்கும் கீதாமணி அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எனக்கு வாய்ப்பளித்த ரோட்டரி சங்கத்திற்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவில் பயணிக்கும் சகோதர சகோதரி அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம போன வகுப்புல வந்து அக்குபஞ்சர்னா என்ன, அதனுடைய உறுப்புகள்னா என்ன, அதனுடைய நிறம், சுவை, உணர்ச்சி எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வாரம் வந்து நம்ம அதனுடைய வலிகள், அந்த உடம்புல வந்து நமக்கு அந்த மூலகத்தினுடைய வந்து வலிகள் வந்து உடம்புல எங்கெங்க இருக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நெருப்பு மூலகம். நெருப்பு மூலகம் வந்து எங்க வலிக்குன்னா நம்ம முழங்கை மூட்டு, அதுக்கப்புறமா வந்து மணிக்கட்டு, அதுக்கப்புறமா இந்த கணுக்கால், கை விரல், கால் விரல் மூட்டுல வந்து வலி இருக்கும். அந்த வலியெல்லாம் இருந்தா நமக்கு வந்து நெருப்பு மூலகம் பாதிச்சு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நில மூலகம்னா இடுப்பு வலிக்கும், அதுக்கப்புறமா இந்த விலா எலும்பு, அந்த விலா பகுதியெல்லாம் வலிக்கும். காற்று மூலகம் வந்து பாதிச்சிருந்தால் நமக்கு தோல், தோள்பட்டை, புஜம் இந்த 3 இடத்துலயும் வலி இருந்தால் நமக்கு காற்று மூலகம் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீர் மூலகம். நீர் மூலகம் வந்து நம்ம கழுத்து பிடரி, அதாவது பின்னாடி இருக்குது இல்லைங்களா, அதுல இருந்து அடி முதுகு வரையிலான முதுகுத்தண்டு அந்த இடத்துல எல்லாம் பாதிப்பு இருந்தா நமக்கு வந்து நீர் மூலகம் பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா வந்து சொல்லுங்க. ஒவ்வொரு இதையும் ஒரு 2 இடம் சொல்லுங்க. ஒரு மூலகத்துக்கு வந்து அந்த சொல்றீங்களா உறுப்புகளா எந்தெந்த இடத்துல வலி இருக்குன்ட்டு. அத வந்து 2 இடம் சொல்லுங்க. சரி. எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். சரி. சரி. இப்ப நெருப்பு மூலகம் பார்த்தோம். நெருப்பு மூலகத்துல வந்து முழங்கை மூட்டு, அதுக்கப்புறமா வந்து மணிக்கட்டு, கணுக்கால், கைவிரல், கால் விரல், அந்த மூட்டுங்கள எந்த இடத்துல மூட்டு வலி இருந்தாலும் வந்து நெருப்பு மூலகம் பாதிப்பு இருக்குதுன்னு. நிலம், அது வந்து இடுப்பு, நம்மளுடைய விலா பகுதி. காற்று மூலகத்துல வந்து தோல், தோள்பட்டை, புஜம். நீர் மூலகத்துல வந்து கழுத்து பிடரி முதல் அப்புறமா வந்து முதுகு தண்டு வரை பாதிப்பு இருந்தா, அதுக்கப்புறமா வந்து பின்னன் கால் தொடை அந்த வழியாக பாத வலி, அது ஃபுல்லாவே முழங்கால் மூட்டு எல்லாமே வலி இருந்தால் நமக்கு நீர் மூலகம் பாதிப்பு. என்னன்னா கழுத்து பிடரி முதல் முதுகு தண்டு வரையிலான பாதிப்பு, பின்னம் தொடை, அதுக்கப்புறமா
பின்னந்தொடையிலிருந்து பாதம் வரைக்கும் வலி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா முழங்கால் மூட்டு அது இருந்தாலும் நமக்கு நீர்மூலகம் பாதிச்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா மரமூலகம். மரமூலகம் வந்து தசை நார்கள் அதுல வந்து வலி இருக்குதா மரமூலகம். உடல் அசதி, அப்புறமா கை கால் வலி, அப்புறமா டயர்டா இருக்கிறது, தலைவலி, முதுகு மற்றும் எல்லா வலிகளுமே. மரமூலகம்னா தசை நார்கள் வலி, உடல் அசதி, அதுக்கப்புறமா கை கால் வலி, டயர்டா இருக்கிறது, தலைவலி, முதுகு எல்லா வலியுமே வந்தா மரமூலகம் பாதிச்சிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஆர்கன் கிளாக். நம்ம வந்து உறுப்புகளினுடைய நேரம், அந்த நேரத்துல நம்ம வந்து அந்த உறுப்புக்கு வந்து நம்ம டச்சு கொடுத்தா இன்னும் பவர் அதிகமா இருக்கும். இப்ப முதல் வந்து நம்ம நுரையீரல் எடுத்துக்கலாம். நுரையீரலினுடைய நேரம் வந்து அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை. அந்த நேரத்துல நம்ம டச் கொடுத்தோம்னா இன்னும் நம்மளுக்கு சீக்கிரமா கியூர் ஆகும். அதே மாதிரி பெருங்குடல். பெருங்குடல் வந்து காலை 5 முதல் 7 மணி வரை. அதுக்கு அடுத்தது வயிறு. வயிறு வந்து காலை 7 மணி முதல் 9 மணி வரை. அதனுடைய இது வந்து மண்ணீரல். அது வந்து 9 மணி முதல் 11 மணி வரை. அதுக்கு அடுத்தது இதயம். இதயம் வந்து காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. அதுக்கு அடுத்தது சிறுகுடல். சிறுகுடல் வந்து மதியம் 1 மணி முதல் மாலை மதியம் 3 மணி வரை. அதுக்கப்புறமா சிறுநீர் பை. அந்த டைம் வந்து மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை. சிறுநீரகம் மாலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை. அதுக்கப்புறமா இதய மேலுறை. அது வந்து மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. மூவெப்ப மண்டலம். அது வந்து இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரை. அதுக்கப்புறமா பித்தப்பை. பித்தப்பை வந்து இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. கல்லீரல் நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இந்த டைம்ல எல்லாம் நம்ம வந்து அந்த டச் கொடுத்தோம்னா இன்னும் சீக்கிரம் குணமாகும். அதுக்கப்புறமா சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. இந்த இப்ப நம்ம டைமிங் இந்த டைமிங்க மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க. இப்ப நம்ம உறுப்புகள் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு உறுப்புகள் வந்து எந்த அளவுக்கு இயங்குது அப்படிங்கிறத அம்மா சொல்லியிருக்காங்க. இத வந்து அந்த மணி நேரத்துக்கு எந்தெந்த உறுப்புகள்னு கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். சொல்லுங்க அந்த டைம் சொல்லுங்க. நுரையீரல். நுரையீரல்னா வந்து அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரை. பெருங்குடல் காலை 5 மணி முதல் 7 மணி வரை. அதுக்கப்புறமா வயிறு காலை 7 மணி முதல் 9 மணி வரை. மண்ணீரல் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. இதயம் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை. சிறுகுடல் மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை. சிறுநீர்ப்பை மதியம் 3 மணி முதல் மாலை 5 மணி வரை. சிறுநீரகம் மாலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை. இதய மேலுறை மாலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை. மூவெப்ப மண்டலம் இரவு 9 மணி முதல் இரவு 11 மணி வரை. அதுக்கப்புறமா பித்தப்பை இரவு 11 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை. கல்லீரல் நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இந்த டைம்ல நமக்கு எந்த உறுப்பு பாதிப்பா இருக்குதோ அந்த டைம்ல நம்ம வந்து டச் கொடுத்தா சீக்கிரம் குணமாகும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து இன் யான் இருக்குது. இன்னா வந்து ராஜ உறுப்பு.
யான்னா வந்து துணை உறுப்பு. இதுல வந்து நம்ம உட் அதுதான் ஆகாயம் இல்லைன்னா மரம். அதுல வந்து இன் உறுப்பு வந்து கல்லீரல், துணை உறுப்பு யான் உறுப்பு வந்து பித்தப்பை. அதே மாதிரி நெருப்பு மூலகத்துல வந்து இன் உறுப்பு இதயம், இதய மேலுறை. யான் உறுப்பு வந்து சிறுகுடல், மூவெப்ப மண்டலம். அதே மாதிரி நில மூலகத்துல வந்து இன் உறுப்பு மண்ணீரல், யான் உறுப்பு வயிறு. அதே மாதிரி காற்று மூலகத்துல வந்து இன் உறுப்பு நுரையீரல், யான் உறுப்பு வந்து பெருங்குடல். அதே மாதிரி நீர் மூலகம், நீர் மூலகத்துல வந்து இன் உறுப்பு வந்து சிறுநீரகம், யான் உறுப்பு வந்து சிறுநீரக பை. ஐயா இதுக்கு அதுக்கப்புறமா வீடியோ சொல்லுங்க இருக்குங்களா சார். ஐயா? இதோ ஒரு நிமிஷம். அதுக்கு உண்டான வீடியோ பண்ண போடுறோம். சரிங்க சார். இப்ப வந்து அம்மா வகுப்படுத்தல வந்து உங்களுக்கு வந்து இந்த உறுப்புகள் பாதிக்கிறது, அந்த நேரங்கள், பாதிக்கப்படும் உடல் பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து இப்ப ஐயா வந்து நமக்கு வந்து ஸ்கிரீன்ல குடுத்துருக்காங்க. இதையும் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். முதலில் பார்த்தது பாதிக்கப்படும் உடல் பகுதிகள் சார்ந்து பார்த்திருந்தோம். அதுக்குண்டான ஸ்லைடு வந்து இது. எந்தெந்த மூலகம் சார்ந்த எந்தெந்த மூலகங்களுக்கு எந்தெந்த பகுதிகளில் வலி இருக்கும், தொந்தரவு இருக்கும் அப்படிங்கிறது சார்ந்து. அடுத்தபடியா ஆர்கான் பிளாக் உறுப்புகளின் நேரம் சார்ந்து பார்த்திருந்தோம். அதுக்கு உண்டான குறிப்புகள் இங்க இருக்கு. அடுத்தபடியா உறுப்புகள் சார்ந்து பார்த்திருந்தோம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் எது இன் உறுப்பு, எது யாங் உறுப்பு. அதாவது இன் உறுப்பு அப்படின்னா முக்கிய உறுப்பு என்று அர்த்தம். யாங் உறுப்பு அப்படின்னா துணை உறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் எது இன் உறுப்பு, எது யாங் உறுப்பு அப்படிங்கிறத பத்தி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதுக்குண்டான குறிப்பு இது. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்போ கேட்கலாம். அன்மியூட் பண்ணலைங்க. நம்ம டோட்டலா வச்சுக்கலாங்க ஐயா. சந்தேகங்கள் வந்து டோட்டலா வச்சுக்கலாம். ஆமா நீங்க எடுக்கலாமா மற்றது? அதே மாதிரி இந்த பஞ்சபூதங்களினுடைய பருவ காலம்னு சொல்லுவோம். அது வந்து நெருப்பு வந்து வெயில் காலம், நிலம் வந்து முதுவேநீர் காலம், காற்று வந்து மழைக்காலம், நீர் வந்து குளிர்காலம், மரம் வந்து இளவேநீர் காலம்.
இன்னொரு முறை சொல்லட்டுங்களா ஐயா? இல்ல ஒரு முறை போதுங்களா? சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுங்க. முக்கியமானது. சொல்லுங்க. அதான். அந்த பருவ காலம்ன்றது வந்து நெருப்புக்கு வந்து வெயில் காலம், நிலம் வந்து முதுவேநீர் காலம், காற்று வந்து மழைக்காலம், நீர் வந்து குளிர்காலம், மரம் வந்து இளவேநீர் காலம். அதே மாதிரி நம்ம வந்து இப்ப சுன் அளவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து ஒரு சுன்னுன்றது வந்து நம்ம கட்டை விரல்ல நடுவுல இருக்கிற ரேகை இருக்குது இல்லைங்களா? அந்த அளவு வச்சா நம்ம வந்து அது ஒரு சுன்னுன்னு சொல்லும். 1.5 சுன்னுனா நம்ம ஆள்காட்டி விரலும் வந்து நடு விரலும் சேர்ந்து இருந்த பகுதிக்கு வந்து 1.5 சுன்னுன்னு சொல்லலாம். 3 சுன்னுனா நம்ம 4 கை விரல்கள் வச்சா எவ்வளவு அளவு இருக்குதோ அது வந்து 3 சுன்னுன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 சுன்னுனா ஆள்காட்டி விரலும் முதல் ரேகையும் 2 ரேகையும் சேர்ந்து மேலிருந்து அளவு, ஆள்காட்டி விரல்ல மேல நகம் இருக்குது இல்லைங்களா? அங்கிருந்து அந்த 2வது ரேகை இருக்குது இல்ல, அந்த அளவு வந்து 2வது சுன்னுன்னு சொல்லலாம். இதுவும் மறுபடியும் சொல்லட்டுங்களா ஐயா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சுன்னு, ஒரு சுன்னுன்றது நம்ம கட்டை விரல்ல சென்ட்ரல்ல ரேகை இருக்குது இல்லைங்களா? அந்த அளவு தான் வந்து இந்த அளவு, அந்த வந்து ஒரு சுன்னுன்னு சொல்லலாம். 1.5 சுன்னுன்றது நம்ம ஆள்காட்டி விரலும் நடு விரலும் சேர்ந்து இருக்கிற வந்து இடம் வந்து 1.5 சுன். 3 சுன் என்றது 4 விரல்கள், கட்டை விரலை விட்டுட்டு மீதி இருக்கிற 4 விரல்களை வைத்தா எவ்வளவு இடம் இருக்குதோ அது வந்து 3 சுன். 2 சுன்னுன்றது நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லைங்களா? மேல இருந்து 2வது ரேகை இருக்கிற அளவு வந்து 2வது சுன். அதுக்கப்புறமா நம்ம 2 சுற்று இருக்குது. ஆக்க சுற்று ஒண்ணு, கட்டுப்பாட்டு சுற்று ஒண்ணு இருக்குது. அது ஆக்க சுற்று வந்து நம்ம வந்து நெருப்பிலிருந்து நிலம், நிலத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நீர், நீரிலிருந்து மரம், அந்த மாதிரி வரிசையா வந்து தாய் வந்து மகளுக்கு கொடுக்கிற இது வந்து ஆக்கச் சுற்று. இதே கட்டுப்பாட்டு சுற்று வந்து நெருப்பிலிருந்து காற்று, நிலம் இருந்து நீர், காற்றிலிருந்து மரம், நீரிலிருந்து நெருப்பு, மரத்திலிருந்து நிலம். இப்ப நெருப்பிலிருந்து நிலம் விட்டுட்டு காற்றுக்கு கொடுக்கும்போது அது வந்து பாட்டி வந்து பேத்திய வந்து கட்டுப்படுத்துறதா இருக்குது. அது வந்து கட்டுப்பாட்டு சுற்று. ஆக்க சுற்றுனா நெருப்பு நிலத்துக்கு கொடுக்குது, நிலம் வந்து காற்று கொடுக்குது, காற்று வந்து நீருக்கு, நீர் வந்து மரம், மரம் வந்து நெருப்புக்கு கொடுக்கிற இது வந்து காற்று சுற்று. அது வந்து தாய் மகளுக்கு கொடுக்கிற இது, அது பேர் வந்து ஆக்கச்சுற்று. கட்டுப்பாட்டு சுற்றுனா நெருப்பிலிருந்து காற்று, நிலமிலிருந்து நீர், காற்றிலிருந்து மரம், நீரிலிருந்து நெருப்பு, மரம் வந்து நிலம். இந்த மாதிரி கொடுக்கறது வந்து பாட்டி வந்து பேத்திய வந்து சில டைம் வந்து அம்மா சொன்னா பேத்திங்க கேட்காதுங்க. அதனால வந்து பாட்டி சொன்னா, ஒரு அதட்டி சொன்னா வந்து கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வந்து பாட்டி வந்து பேத்தி கொடுக்கறது தான் வந்து கட்டுப்பாட்டு சுற்று. முடிச்சுக்கலாமா ஐயா? ஓகே. சரி. நன்றிங்க ஐயா. ரோட்டரி சங்கத்துக்கும் குணபாலன் ஐயா அவர்களுக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. இலக்கியவாணன் ஐயா சொல்லி கொடுத்தது கேட்டு அறிஞ்சுதான் நான் இந்த பாடத்தை எடுக்கிறேன். அதனால அவருக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமா அந்த அக்குப்பஞ்சரோட அந்த தத்துவங்கள், அதோட இன்யான் தத்துவம், அதோட உறுப்புகளோட டைமிங், இதெல்லாம் வந்து சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. உண்மையிலுமே வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அதாவது எப்படி அந்த வீடியோ வச்சு ஐயா நமக்கு வகுப்படுத்தாங்களோ, அதே மாதிரி அந்த வீடியோ போட்டாலும் அம்மாவோட வகுப்பும் தொடர்புக்கும் சிறப்பா இருந்துச்சு.
ஒரு முழுமையான ஒரு வகுப்பு. இதுவரைக்கும் நீங்க கத்துக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இது வந்து இன்னைக்கு அவங்க சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய சிந்தனை ஏற்படுத்தியிருக்கும். நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வை நமக்கு பயிற்சிகளை கொடுத்த அ கீதாமணி அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. இதனுடைய ஒரு விளக்க உரையை அளிக்க நம்ம இலக்கியவாணன் ஐயா அவர்களை, இப்ப தத்துவங்கள் நமக்கு வந்து அக்குபஞ்சர் வகுப்போட செய்திகள் நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஒரு விளக்கங்கள் அளித்து அதனுடைய புரிதலையும் நமக்கு ஏற்படுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. இன்றைய வகுப்பு மிக மிக சிறப்பு. தெள்ள தெளிவான ஒரு விளக்கங்கள். தொடக்கத்துல வந்து பாதிக்கப்படும் பகுதிகள் சார்ந்து சொல்லியிருந்தீங்க. அற்புதம். அதாவது காற்று மூலகம் சார்ந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னா நம்முடைய தோல், தோள்பட்டை, புஜம் ஆகிய பகுதிகளில் தொந்தரவு இருக்கு. நீர் மூலகம் சார்ந்த தொந்தரவு இருக்கு அப்படின்னா நம்முடைய முதுகு பின்பக்கம் போயிடுவோம். நீர் மூலகம் அப்படின்னாலே எப்பவுமே நம்ம பின்பக்கம் போயிடுவோம். அப்போ கழுத்து முதல் அடிமுதுகு தண்டுவடம் வரைக்கும், பின்னந்தொடையிலிருந்து பாதம் வரைக்கும், அதாவது நம்முடைய உடலினுடைய பின்பக்கத்துல பெரும்பான்மையா எந்த தொந்தரவு வந்தாலும் அது நீர் மூலகம் சார்ந்தது. முழங்கால் மூட்டு வலி நமக்கு எல்லாருக்குமே வரக்கூடியது. முழங்கால் மூட்டு வலி இதுவுமே நீர் மூலகம் சார்ந்தது. மரமூலகம் சார்ந்தது எப்படி இருக்கும்னா நமக்கு பொதுவா வரக்கூடிய உடல் சோர்வா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், இது எல்லாமே மர மூலகம் சார்ந்தது. நெருப்பு வந்து நம்முடைய முழங்கை, மணிக்கட்டு, கை விரல், கால் விரல், கணுக்கால் ஆகிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய தொந்தரவு நெருப்பு சம்பந்தப்பட்டது. நிலம் அப்படிங்கிறது இடுப்பு வலி, விலா பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, பாதிக்கப்படும் பகுதிகள் சிறப்பம்மா. அதற்கு அடுத்தபடியா உறுப்புகளின் நேரம் பற்றி சொல்லியிருந்தீங்க. சிறப்பு. அந்த உறுப்புகளின் நேரம், இந்த நேரம் வந்து உதாரணம் காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் பெருங்குடலுக்கான நேரம். நாம இப்ப பெருங்குடலுக்கான நேரத்துலதான் இருக்கோம். இந்த பெருங்குடலுக்கான புள்ளிய இந்த நேரத்துல தூண்டினால் சிறப்பா வேலை செய்யும். ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம இந்த உதாரணம் பெருங்குடல் சார்ந்த ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. LI1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பெருங்குடல் சார்ந்து நம்ம எந்த நேரத்துல புள்ளிய சிகிச்சை கொடுத்திருந்தாலும் இந்த நேரத்துல பெருங்குடல் வேகமா தீவிரமா இயங்க ஆரம்பிக்கும். அதன் காரணமா நம்முடைய உடல்ல ஒரு சில கழிவு நீக்க தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்பு. உதாரணமா நேற்று சாயங்காலம் நீங்க LI1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பெருங்குடல் இந்த 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வேகமா இயங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த நேரத்துல நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வேகமா வெளியேறும். அப்போ இந்த நேரத்துல தொந்தரவுகள் ஏற்பட்டா நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம இந்த நேரத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். பருவ காலம் சார்ந்து சொல்லியிருந்தீங்க. சிறப்பா இருந்துச்சுங்கம்மா. அடுத்தபடியா இன் உறுப்பு, யாங் உறுப்பு சார்ந்து பார்த்திருந்தோம். ஆக்கச்சுற்று, கட்டுப்பாட்டு சுற்று. அதாவது ஒரு தாயிடமிருந்து குழந்தைக்கு வரக்கூடிய ஆற்றல். நெருப்பு அப்படிங்கிறது தாய், நெருப்பிலிருந்து வந்த பஞ்சபூதம் நிலம். அப்ப நெருப்பிலிருந்து நிலத்துக்கு வரக்கூடிய ஆற்றல் வந்து ஆக்கச்சுற்று. அது சரியா வரணும்னா ஆக்க எதிர்வினை சுற்று. பாட்டி வந்து பேத்தியை கட்டுப்படுத்தணும். அப்படி கட்டுப்படுத்தல அப்படின்னா அந்த இடத்துல கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. பாட்டி அப்படிங்கறது நெருப்பா இருந்தா அதனுடைய பேர குழந்தை நிலமா இருக்கு, மன்னிக்கணும், காற்றா இருக்கு. ஆக கட்டுப்பாட்டு எதிர்வினை சுற்று. சிறப்பான வகுப்புங்கம்மா. உண்மையிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அதாவது பார்வையாளராக இருந்து பார்த்து உண்மையாவே எனக்கு வந்து நிறைவா இருக்குமா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ஒரு சிறப்பான நன்றி. நன்றிங்க ஐயா. இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, அதாவது நாம நடத்துனது வேற. அடுத்தபடியா நம்ம சொல்லிக் கொடுத்து அதே தளத்துல இன்னொருவர் நடத்துவதை பார்ப்பது என்பது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதனை ஏற்படுத்தி தந்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி சங்கத்திற்கும் நெஞ்சம் நிறைய நன்றி. சிறப்புங்க ஐயா. சந்தோஷம். உண்மையிலுமே இது ஒரு மனநிறைவான ஒரு நிகழ்ச்சியா தான் இருக்குது உண்மையிலுமே பார்க்கக்குள்ள. ஏன்னா ஒரு வகுப்பெடுத்தவங்க ஒரு பார்வையாளராக இருந்து அந்த பார்வையாளர் வந்து ஒரு வகுப்பு எடுக்கிற விதத்தை வந்து நேர்ல பார்த்துக்கிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வகுப்பு எடுக்கிற முறை உண்மையிலுமே
உங்களுடைய அந்த அணுகுமுறை மாதிரியே சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது மாரி விஷயங்கள் இந்த காலச்சக்கரம் நடக்கிறது எங்களுக்கும் ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வு. ரொம்ப பாராட்டுக்கள். இதுல உள்ளவங்க எல்லாருமே இந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருமே இந்த நிலைக்கு வாங்க. ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து, இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே புரிதலை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கை அப்படிங்கிறத எல்லாரும் உணர வேண்டும். கண்டிப்பாக எல்லாரும் வந்து அந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்துவீங்கங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அ இனியும் உங்களுடைய அ ஒவ்வொரு அ வகுப்பிலேயும் தொடர்ச்சியாக அனைவரும் இந்த பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஓகே. இப்ப எல்லாருக்கும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அதே மாரி ஐயாவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உண்மையிலுமே வந்து இந்த ஒரு நிகழ்வ வந்து அவங்க நினைச்சு பெருமைப்படக்குள்ள நமக்கும் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஆசான்களுக்கு வந்து நம்ம குடுக்குற மரியாதை இதுதான். எந்த அளவுக்கு அவங்க நமக்கு வகுப்ப குடுத்துருக்காங்களோ, அவங்களுக்கு மரியாதை என்பதை விட கைமாறு. அந்த அளவுக்கு நம்ம ஒரு கைமாறு அவங்களுக்கு குடுத்துருக்குறோம். அவங்களுடைய சந்தோஷங்கள் நம்ம நிகழ்வுக்கு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா, உங்களால் தான் இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து சிறப்பா கொண்டு போக முடியும். அடுத்தடுத்து நபர்கள் வந்து நீங்க சிறப்பா ஒண்ணொண்ணுத்தையும் இந்த நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நிகழ்வில் உள்ள அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, மரம் என்பது கண்ணு. கண்ணு வந்து சிவப்பா இருக்கு. அப்போ கண் என்பது மரம் உலகம். அதுல சிவப்பு என்பது நெருப்பு மூலகம் கொடுத்திருக்கீங்க. பாப்பாவுக்கு வந்து குழந்தை, அதாவது 3 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து கண்ணு வந்து இப்ப ரெட்டிஷா இருக்கு நேத்துல இருந்து. அப்போ எந்த மூலகத்தை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்? கீதா மணியம்மா, நீங்க சொல்ல முடியுங்களா? சொல்றேன் சார். ஒண்ணு மரமூலகமும் பிளஸ் நெருப்பு மூலகமும் கொடுக்கலாம். இல்லைன்னா நெருப்பு மூலகம் பிளஸ் மரமூலகம் கொடுக்கலாம். அதாவது ரெண்டு மூலகங்களுமே இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது அம்மா சொல்லி கொடுத்தது மூலமா அது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. அதாவது மரம் மூலகம் நெருப்பு மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம LIV2 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அந்த புள்ளி அடுத்தடுத்த வகுப்புல உங்களுக்கு வரும். நான் இப்ப அந்த LIV2 அப்படிங்கிற புள்ளியை மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். அதை நீங்க சிகிச்சை கொடுக்கலாம். சரிங்க. நம்முடைய கால் கட்டை விரலும் 2வது விரலும் இணையக்கூடிய பகுதி. நம்முடைய கால் கட்டை விரலும் 2வது விரலும் இணையக்கூடிய பகுதி இந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LIV2 அப்படிங்கிற புள்ளி. இந்த புள்ளியில உங்களுடைய ஆட்காட்டி விரலை வச்சு 2 நிமிடம் தொடலாம் அல்லது அழுத்தம் கொடுக்கலாம், தவறு கிடையாது. கால் கட்டை விரலும் 2வது விரலும் இணையக்கூடிய பகுதியில் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து ஒரு 2 நிமிடம் தொடுதல் அல்லது அழுத்தம் கொடுத்தல். இந்த மாதிரி வலது கால்லையும் செய்யணும், இடது கால்லையும் செய்யணும். கொடுக்கும்போது நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியம். அதாவது ஒருவருடைய உடலில் ஏற்படக்கூடிய சக்தி ஓட்ட தடை, ஆற்றல் தடை குணமாகணும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட நம்ம இதை செய்யும் போது இந்த புள்ளி தூண்டப்பட்டு அந்த தொந்தரவு குணமாகும். சரிங்க ஐயா. ஐயா, குழந்தைக்கு வந்து வயசு 3 வயசு ஆகுது, பண்ணலாம்ல? கொடுக்கலாம். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா, அப்புறம் இன்னொரு டவுட். அதாவது மரம்னா கண்ணு. அப்ப இது பாதிக்கப்பட்ட உறுப்பு வந்து எது? கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குமா? ஆமாங்கம்மா. அதாவது நம்ம இத வந்து ஆங்கில மருத்துவத்தின் பார்வையில், அதாவது கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு உடனே நம்ம பயப்பட தேவையில்லை. உடல்ல எந்த தொந்தரவு வந்தாலும் அந்த 12 உறுப்புல ஏதோ ஒரு சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டு அதன் விளைவாதான் எந்த தொந்தரவுனாலும் வரும். அப்படி ஏற்படக்கூடிய ஒன்று தாங்கம்மா. கல்லீரலுக்கும் கண்ணுக்கும் தொடர்பு இருக்கு. மரமூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. கல்லீரல் பாதிப்பு அப்படின்னு சொல்றதை விட மரமூலகத்துக்கு ஆற்றல் குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம்.
ஏன்னா நெருப்பு நாக்குல ஒருத்தருக்கு புண்ணு வந்துருச்சுன்னா எனக்கு இதயத்துல பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம இதயத்துல பாதிப்பு இருந்தா அது தீவிரமான நோய் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வரைக்கும் அந்த பார்வையில அணுக தேவையில்லை. இதயத்துக்கு ஆற்றல் குறைவா இருக்கு, அதன் விளைவா நாக்குல புண்ணு வந்துருச்சு. கல்லீரலுக்கு ஆற்றல் குறைவா இருக்கு, மரமூலகத்துக்கு ஆற்றல் குறைவா இருக்கு, அது மூலயமா கண்ணில் ரெட்டிஷ் ஆயிருக்கு. அதனை சரி செஞ்சுக்கலாம். இயற்கை வாழ்வியலை பின்பற்றுவதன் மூலம் இயல்பா அது சரியாகிடும். புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் இயல்பா குணப்படுத்திக்கலாம். இதை ஆங்கில மருத்துவத்தின் பார்வையில பார்த்து பயப்பட தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் குணபலன் ஐயா அன்னைக்குள்ள யூடியூப் லிங்க் கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க. கொஞ்சம் பார்த்து இன்னொரு முறை கொஞ்சம் எழுதிக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும். நன்றி. வந்துருங்கம்மா. நன்றி. ஓகேங்க ஐயா, நன்றி. இன்னைக்கு உண்டான நோட்ஸ், அதாவது ஏற்கனவே நோட்ஸ் பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்போம். இன்னைக்கு அம்மா நடத்துறதுக்கு உண்டான நோட்ஸ் தனி போட்டோவாகவும் நம்ம கலைச்சக்கரம் குழுவிலே பதிவு செஞ்சிடலாம். நீங்க அதை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். சரிங்க, நன்றிங்க. போட்டுறேங்க ஐயா, இருக்கு, போட்டுறேன். இப்ப ஐயா சொன்னதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கக்குள்ள பாத்தீங்கன்னா, எண்ணங்கள் நமக்கு அந்த இதுல இருக்கணும். முழுமையா எண்ணங்களோட தான் நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கணும். அந்த அழுத்தம் குடுக்கக்குள்ள, நம்ம ஏதோ ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டு, நம்ம சும்மா கைய வச்சு அழுத்திக்கிட்டு, அந்த வேறு ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டோ, வேற ஒரு நினைவுல இருந்துகிட்டோ, அது செய்யக்கூட அதோட பயன்கள் நமக்கு குறைவா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு அந்த எண்ணங்கள முழுமையா அந்த இடத்துல வச்சு, நம்ம இதனால இந்த இது குணமாகுது, இந்த அழுத்தம் நம்ம குடுக்குறோம், இந்த உறுப்புகள்னால நமக்கு இது குணமாகுதுங்கிற அந்த எண்ணத்த முழுமையா நம்ம அதுல செலுத்தக்குள்ள, நமக்கு கண்டிப்பாக அந்த முழுமையான ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஐயாவும் அதுதான் சிறப்பா சொன்னாங்க. நன்றிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, மயில்வான் பேசுறேன். இன்னைக்கு ரொம்ப அற்புதமா ஐயா இலக்கியவன ஐயாவும், அதாவது எங்க கிட்ட காலச்சக்கரத்திலே இருந்து எங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துக்கிட்டு வர்ற அம்மா கீதாமணி அம்மா அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமா, ரொம்ப தெளிவா எங்களுக்கு இந்த அக்குப்பஞ்சர் பயிற்சி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சியை எங்களுக்கு அர்ப்பணித்த கும்பகோணம் ரோட்டரி சங்கத்திற்கும் இது குணபாலன் ஐயா, அவங்கள பத்தி நான் டெய்லி சொல்ல வேண்டியதில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சது. அவர் தான் முதல் முக்கிய காரணமே இங்க இந்த ஆரோக்கிய பயிற்சிக்காக. அவர்களுக்கும் எங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக பயிற்சி அளித்து வரும் ஐயா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், என்னோடு இந்த பயணித்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு கீதாமணி அம்மாவை பார்க்கும்போது தான் எனக்கு சந்தோஷம். ஃபியூச்சர்ல நானும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆசானா வருவேன்னு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா ஐயா, அந்த குதிங்கால் வழியில அந்த நரம்பு வளருது, அந்த குருத்தெலும்பு, அதுக்கு என்ன? அதாவது நரம்பு மண்டலம் சார்ந்த தொந்தரவு அப்படிங்கிறது நெருப்பு சார்ந்த சம்பந்தப்பட்டதுங்கய்யா. குதிகால் பகுதியில ஏற்படுது அப்படிங்கிறது நீர். என்னங்கய்யா? குருத்தெலும்பு வளருது ஐயா, குருத்தெலும்பு. அப்போ நீர் பிளஸ் நீருங்கய்யா. குதிகால் பகுதியில் ஏற்படக்கூடிய எலும்பு அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது. அப்போ நீர் பிளஸ் நீர், KID-10 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் ஐயா. அதனுடைய போட்டோ நான் உங்களுக்கு அனுப்புறேங்க. KID-10. சரிங்க KID-10. நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னொரு சந்தேகம் ஐயா, அந்த கண்ணுல சுத்தி கருவளையம் வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பிள்ளைங்க? கண்ணை சுற்றி கருவளையம் ஏற்படுகிறது அப்படின்னா அது நம்ம குறிப்பா கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய தொந்தரவை மரமூலகம் சார்ந்து பிரிக்கலாம். கண்ணை சுற்றி இந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா அது தோல் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தோல் அப்படிங்கிறது காற்று மூலகம் சார்ந்தது, கருப்பு நிறம் என்பது நீர் மூலகம் சார்ந்தது. காற்றும் நீரும் சேரும் போது LU5 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாங்க. சரிங்க, நன்றி ஐயா. LU5. உறக்கம் மிக மிக முக்கியம் ஐயா. உறக்கம் சரியா இருந்தாதான் இந்த கருவளையம் குறையும். நம்ம புள்ளிகள் கொடுக்கும் போது உறக்கம், அதாவது தொடர்ந்து சொல்றதுதான் 9:30 மணி 10 மணிக்குள்ள உறக்க போயிடணும். அந்த உறக்கம் சரியா இருந்துச்சு, இந்த புள்ளியும் பயன்படுத்துறோம் அப்படின்னா குணமாயிடும் ஐயா.
நன்றிங்க நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. வணக்கங்க. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கங்கய்யா. கால ஆணிக்குங்க, காலுக்கு கீழே காலாணி அது ரொம்ப 2 வருஷமா இருக்குங்க. ஆமா, KID 1 அப்படிங்கிற புள்ளிக்கே சிகிச்சை கொடுக்கலாங்கம்மா. கிட்னி 1 சொல்லிட்டு இருக்கு. KID 1 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நீரும் மரமும் இணையக்கூடிய புள்ளி. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். சரி, நான் அந்த புள்ளி KID 1 அப்படிங்கறத காலை சக்கரம் குழுவிலே பதிவு செய்யறேம்மா, எங்க இருக்குங்கிறத நீங்க ஒரு முறை பார்த்துக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். அம்மா உங்க பேருமா? பேரு இல்லாம. சார் சுஜாதாங்க சார். சரி சரி சரி. இல்ல ஐபோன் இருந்துச்சு. ஓகேம்மா. நன்றி நன்றி. நிகழ்வுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இந்த நிகழ்வு உங்களுக்காக தான். ஏன்னா, இதுல வந்து நெறைய பேர் வந்து புதுசா வந்தோம், எங்களுக்கு புரியவே இல்லைங்கிறத வந்து திரும்பி வலியுறுத்தினீங்க ஐயா வகுப்பெடுக்கக்குள்ள. அதுல வந்து இதுல 2 விஷயங்கள் என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கும் ஒரு புரிதல் வருது. நமக்கும் ஒரு ஆசிரியர் கிடைச்சு இந்த நிலைக்கு வந்து நமக்கு வகுப்பெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் 2ம் வந்து நமக்கு ஏற்பட்டிருக்கு. இதுல வந்து நம்ப இன்னைக்கு வந்து சிறப்பா வகுப்பெடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு பேர் கலந்திருக்கீங்க. புதியவர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்கள நீங்க வந்து சொல்லலாம். இதனோட புரிதல் எந்த அளவு ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு வந்து நடத்துனவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு திருப்தியா இருக்கும். நீங்க வந்து சந்தேகங்கள் கேட்கிறத விட, இதனோட புரிதல் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்க கொஞ்சம் கூடுமான வரைக்கும் ஓரளவு எல்லாருமே சொன்னீங்க. அப்படி இல்லன்னா, ஒரு மெசேஜ் போட்டாலும் சரி, இல்ல உங்க தம்ஸ் அப் போட்டாலும் சரி, எப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்கும். ஏன்னா, இப்ப வந்து குறிப்பிட்ட நபர்கள் பேசுறாங்க. மற்றவர்களும் இதனுடைய நிகழ்வுகள், அவங்க எடுத்த பயிற்சி முறைகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதுதான் எங்களுக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு உண்மையா கிடைக்க வேண்டிய ஒரு வெற்றியா இருக்கும். ஏன்னா வந்து, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு நம்ம வந்து திரும்பவும் இப்ப அக்குப்பஞ்சர் வகுப்பு என்பது திரும்பவும் நம்ம வந்து கொண்டு வந்து குடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். இது வந்து எல்லாருமே பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது செய்யப்படுது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த புரிதல குடுத்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு சில வார்த்தையில டக்கு டக்குன்னு சொன்னாலும் சரி, இல்ல மெசேஜா குடுத்தாலும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வா இருக்கும்னு நினைக்கிறேன். புதிய அன்பர்களுக்கு உங்களுடைய ஃபீட்பேக் எந்த அளவுக்கு இன்னைக்கு புரிதல் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத. கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா வாங்க. ஏன்னா வந்து உங்களுக்காக தான் இந்த அளவு செஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப மெனக்கெட்டு செய்றோம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா வந்து அவங்களும் வகுப்பெடுக்கிறாங்க, இவங்களும் பார்க்குறாங்க. ஐயாக்களும் நமக்கு வந்து திரும்ப வந்து அத கவனிச்சு நம்ம அந்த திரும்ப நடத்தின பாடத்தையே இன்னைக்கு திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. அப்படிங்கக்குள்ள ஒரு ஸ் மனநிறைவான ஒரு செய்திய குடுக்குறது உங்களுடைய இந்த நேரத்துக்கு எங்களுக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல வலியுறுத்துறோம். காலை வணக்கம் ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நல்லா புரியுற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் வெளிக்கொணர்ந்தோம்னா அது ஐயா தெளிவுபடுத்திட்டாரு. அது மகிழ்ச்சி, சந்தோஷம். நன்றி நன்றிங்கம்மா. வேறு புதுசா வந்தவங்களுக்கு உங்க புரிதல் எப்படி இருந்துச்சு? புரிதல் இருக்குதா? இல்ல இத விட இன்னும் உங்களுக்கு டீப்பான விஷயம் தேவைப்படுதா? புதிய அன்பர்கள்னா இஸ்மாயில் ஐயாவ திருப்பி போடுறாரு. ஃபைன்ங்கிறாரு. ஐயா வணக்கங்க ஐயா. புரியுற மாதிரி இருந்ததுங்க ஐயா. இப்ப எங்களுக்கு KID 3 அப்படின்னா எங்கன்னு தெரியாம இருந்தது. இப்ப ஐயா அன்னைக்கு அந்த PDF போட்டதுல இருந்து எங்களுக்கு ஒரு சில பாயிண்ட் எல்லாம் சொல்றதெல்லாம் புரியுதுங்க ஐயா. அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அதெல்லாம் எது எது எந்தெந்த உறுப்பு எது எது சார்ந்ததுன்னு சொல்லையில நாங்கெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க ஐயா. இந்த காலை சக்கரம் குழுவுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிம்மா. அதுதான். கரெக்ட்டா சொன்னீங்க. அன்னைக்கு ஐயா வந்து பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு நிகழ்ச்சி நடக்கும்ல, இதெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா தான் புரியும்ன்னு சொன்னாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. நன்றி நன்றிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா அம்மா வந்து சிறப்பா வகுப்பெடுத்துங்கிறாங்க ஐயா. ரொம்ப நன்றி.
வாழ்த்துக்கள். எனக்கு சின்னதா ஒரு சந்தேகம் ஐயா. இந்த இன்னுறுப்பு, யானுறுப்பு பத்தி கொஞ்சம் சின்னதா 2 வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் ஐயா. அதாவது நம்முடைய உடல்ல முக்கியமா 2 தத்துவங்கள் பின்பற்றப்படுகிறது. ஒண்ணு இன் தத்துவம், இன்னொன்று யான் தத்துவம். இன் சரிங்க ஐயா. அப்படின்னா முக்கிய உறுப்பு என்று அர்த்தம். யான் அப்படின்னா துணை உறுப்பு அப்படின்னு அர்த்தம். இன் உறுப்பு, யாங் உறுப்பு அப்படின்னா இன் உறுப்பு வந்து முக்கிய உறுப்பா இருக்கும், யாங் உறுப்பு வந்து துணை உறுப்பா இருக்கும். துணை உறுப்பு. மரம் அப்படின்னு ஒரு பஞ்சபூதம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கிய உறுப்பு இருக்கணும், ஒரு யாங் உறுப்பு இருக்கணும். இன்னுக்கான அதாவது மர மூலகத்துக்கான முக்கிய உறுப்பு வந்து கல்லீரல், மர மூலகத்துக்கான யான் உறுப்பு வந்து பித்தப்பை. இந்த முக்கிய உறுப்பு, துணை உறுப்பு ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த 2 உறுப்புகள் தான் நம்முடைய உடல்ல மர மூலகம் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த எல்லா வேலையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அந்த எல்லா வேலையும் கவனிக்கக்கூடிய வேலையை இந்த 2 உறுப்புகள் செய்கிறது. அதுல முக்கியமா செய்யக்கூடியது கல்லீரல். அந்த கல்லீரலுக்கு துணையில் இருக்கக்கூடியது பித்தப்பை. அதுதான் முக்கியமா செய்யக்கூடியது இன் என்று அழைக்கப்படுகிறது, அதற்கு துணையில் இருக்கக்கூடியது யான் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவா ஒரு பஞ்சபூதத்துக்கு இன் உறுப்பு, யாங் உறுப்புன்னு சொல்றோம் அப்படின்னா முக்கிய உறுப்பு, துணை உறுப்பு, அந்த 2 உறுப்புகள் தான் மொத்த வேலையும் கவனிச்சுக்குது. சரிங்க. அடுத்து இன்னொன்னுங்க ஐயா, ரொம்ப நன்றி. நல்லா தெளிவா புரியுது. நான் உள்ளுறுப்பு வெளியுறுப்புன்ற மாதிரி மைண்ட்குள்ள செட் ஆயிட்டு தான் ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. இப்பதான் ஐயா தெளிவாகுது. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. எனக்கு இடுப்பு வலி பிரச்சனை இருக்குது ஐயா. ரொம்ப நேரம் என்னால உட்கார முடியாது, நிக்க முடியாது. அதுக்கு எங்க கொடுத்தா நமக்கு கரெக்டா இருக்கும்? அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எந்த பாயிண்ட்ல கொடுத்தா? SP1 ஸ்பிளீன் 1ல கொடுக்கலாங்க ஐயா. நான் ஸ்பிளீன் 1 அப்படிங்கிற புள்ளியுமே நான் அனுப்புறேங்க ஐயா. ஸ்பிளீன் 1 அப்படிங்கிற புள்ளி எங்க இருக்கு? சரிங்க. என்னங்க ஐயா? SP1. ST1. அது எந்த இடத்துல SP ஸ்பிளீன் SP1. நான் அந்த படத்தை அனுப்புறேங்கம்மா, உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன். ஓகேங்க. SP1. நன்றி, நன்றி. அது வந்து மண்ணீரல். எஸ்பி வந்து ஸ்பிளீனு, மண்ணீரல். அதோட இது ஐயா அனுப்புறேன்னு இருக்காங்க. ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு? இப்ப தாமு ஐயா வந்து சிறப்பா அந்த இன்யானை பத்தி கேட்டாங்க. அது வந்து ஐயாவோட இப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா, இன்யானுங்கிறது நம்ம குடும்ப வாழ்க்கை மாதிரியே எடுத்துங்க. நீங்க தலைவனா இருக்கீங்க, தலைவியா இருக்கீங்க. இன்னைக்கு வழி நடத்துறீங்க, அவங்க துணை புரியுறாங்க. நீங்க இன், அவங்க யான். ஈஸியா அக்குபஞ்சர்ல இன்யான்ங்கிறது மாதிரி வந்து நம்ம வந்து அதான் இன்யான். அதாவது எல்லாமே சிம்பிள் தான். நம்ம எடுத்துக்கிற விதங்கள் தான் அதுல வந்து நமக்கு கத்துக் கொடுக்க போகுது. அதனால வந்து எந்த அளவுக்கு ஒரு உறுப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது அது இன்னா இருக்கும், யான்ங்கிறது அதுக்கு துணை உறுப்பா இருக்கும். அவ்வளவுதான் எல்லாத்துலயுமே. அது மாதிரி பாத்தீங்கன்னா நன்றி, நன்றி. இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. வணக்கங்க. இந்த காலை சக்கரம் குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதனாலதான் கடந்த 4 மாசமா 5:30 மணிக்கு எந்திரிச்சு ரெகுலரா கான்சிஸ்டன்ட், அதாவது ரெகுலரா இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணி 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணி 1/2 hour ஸ்பீச் கேட்டுங்க, அதை டைரியில் எழுதி ரெகுலரா ஒரு ஹேபிட், இந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு 4 மாசமா ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேங்க சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். மனமார்ந்த நன்றிகள். அதான் சொல்றதுக்கு வார்த்தைகளே பத்தல. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. தேங்க்யூ ஸோ மச் காலை சக்கரம் குரூப் மெம்பர்ஸ், குணபாலன் சார், அப்புறம் எல்லாருக்கும் நன்றிங்க சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, நன்றிங்கம்மா சுஜாதா மேடம். நன்றி. நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நிகழ்ச்சி எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அந்த 3 மணிலேருந்து நம்ம 6 மணி வரைக்கும் அந்த நேரத்தை வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தினாலே ஆரோக்கியம்ங்கிறது தானாவே வந்துடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த காலை சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் அதுலயும் நம்ம அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். வேற ஏதாவது? சொல்லுங்க ஐயா. வணக்கம், நான் ஆனந்தன் பேசுறேங்க ஐயா. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்துல இணைந்திருக்கேன். எனக்கு இந்த நம்ம நிகழ்ச்சியோட டைமிங் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண முடியுமான்றது என்னோட வேண்டுதலுங்க ஐயா.
ஏன்னா நம்ம இப்போ 5:30லேருந்து 6:30 7 o'clock ஆயிடுது. எங்களுக்கெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா 7 to 7 டியூட்டி பார்க்கறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களோட இந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வந்து பார்க்காம இருக்கவும் முடியல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம். இதை விட்டுட்டு போறதுக்கு மனம் இல்லாம இப்போ நான் கம்பெனிக்குள்ள ரீச் ஆயிட்டு இருக்கணும். நான் இன்னும் ரூம்ல இருக்கேன். இங்கேருந்து 7 கிலோமீட்டர் நான் போகணும். இப்போ நான் நிகழ்ச்சி ஃபுல்லா முடிச்சுட்டு தான் போறேங்க. இப்போ நான் என்னைக்கு இதுல ஜாயின் பண்ண அன்னையில இருந்து இப்போ இந்த 5:30ன்றத வந்து 5 o'clock to நம்ம 6:30க்குள்ள முடிச்சா கொஞ்சம் எல்லாருக்கும் வசதியா இருக்குமான்றது என்னோட வேண்டுகோளுங்க ஐயா. அது நீங்க தான் பரிசீலனிக்கணும். நன்றிங்க ஐயா. நன்றி ஆனந்தன் ஐயா. நம்ம நிகழ்ச்சி வந்து ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள் வந்து நம்மளோட செஷன் டைம் வந்து 5 to 6 தான் இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வந்து நம்ம தொடர்ச்சியா நடத்தக்குள்ள அதுல கொஞ்சம் ரொம்ப எல்லாருமே கேட்டுக்கிட்டது டைமிங் எங்களுக்கு இது ஒத்து வரல. ஏன்னா வந்து 5:30 to 6ன்னு வைங்க. ரொம்ப லேட்டா கேட்டாங்க. மதியம் ஈவினிங்னு கேட்டாங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு அது ஒத்து வராது அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 an hour ஆச்சு லேட்டா வைங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து கொஞ்சம் டைமிங் மாத்தணும். அப்புறம் சண்டேல வந்து ஈவினிங் கிளாஸ்லாம் கூட வச்சு பார்த்தோம். 6:30 to 7:30 அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு பார்த்தோம். எந்த டைமிங்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராதனால தான் இந்த டைம் கரெக்டா கொஞ்சம் செட் ஆனுச்சு. 5:30 to 6:30ங்கிறது கொஞ்சம் கரெக்டா செட் ஆனுச்சு. அதனால தான் இதை வந்து கண்டினியூஸா நம்ம இதை வந்து ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 to 6ங்கிறது நம்ம காலச்சக்கரம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கப்பட்ட நேரமே அதுதான். ஆனா அது வந்து நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. எல்லாருமே வந்து டைமிங்கை மாத்துங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம அந்த டைமிங்கை மாத்திருக்கோம். உங்களுக்கு வந்து செஷன் வந்து கரெக்டா நம்ம 6:30க்கெல்லாம் ஓரளவு முடிச்சிருவோங்கய்யா. அந்த கேள்வி பதில் தான் கொஞ்சம் நமக்கு டைம் இழுக்குது. அதுல கூட நீங்க கவனிச்சுட்டு கூட நீங்க ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கலாம். ஏன்னா கஷ்டம்தான். ஏன்னா ஒரு ஒர்க்ல இருந்துகிட்டு நீங்க இதை கவனிச்சுக்கிட்டு இதுல முழுமையா நீங்க பயன்பெறணுங்கிறவங்கள உங்களுடைய செய்திகள் எங்களுக்கு புரியுது. ஆனா வந்து டைமிங்கை வந்து நம்ம மாத்துறது கொஞ்சம் கஷ்டங்கய்யா. அதாவது ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளுக்காக மட்டும் அவங்க ஏந்திரிக்கிற டைம் வந்து லேட் ஆகுங்கிறதுனால 6 to 7ன்னு வச்சிருக்கோம். அதை கூட கொஞ்சம் ரொம்ப லேட் ஆக்கல. ஒரு 1/2 an hour லேட்டா வச்சிருக்கோம். அவ்வளவுதான். 6 to 7ன்னு. ஆனா இந்த செஷனோட டைம் வந்து நமக்கு இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன விஷயங்கள் இடையில எனக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா நீங்க டைமிங்கை வந்து மாத்தாமலே, ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து மதியத்துல வைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அதுதான் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க மதியத்துல வச்சாதான் இது வந்து நல்லா இருக்கும். இல்ல ஈவினிங்ல வைங்கன்னாங்க. ஆனா இந்த டைமிங் வந்து நமக்கு பயிற்சி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னாக்கா கால டைம் தான் இது முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஒரு கான்பிடென்ட்டா நம்ம செய்யறதுனால இது இன்னைக்கு வந்து ஒரு வெற்றியா போயிட்டு இருக்கு. உண்மையிலுமே இது ஒரு வெற்றி அடைகிறதுக்கு இந்த டைமிங்கும் ஒரு முக்கியமா இருந்துச்சு. உங்களுடைய அந்த கருத்து வந்து ஏத்துக்கிறேன். ஆனா இந்த காலச்சக்கரத்துல வந்து இப்ப கொஞ்சம் அது எங்களால முடியாது. பிற்காலங்கள்ல இது எப்படி சூழ்நிலைகள் இருக்க பார்க்கலாம். நன்றி ஆனந்தன் ஐயா. வாழ்த்துக்கள். ஓகேங்க ஐயா. ஓகேங்க. நன்றிங்க ஐயா. ஐயா இன்னொரு சின்ன வேண்டுதல் என்னன்னா, இப்ப நம்ம காலையில 5 மணி அந்த 4:30 to பிரம்ம முகூர்த்த டைம்ல தான் சொல்லுவாங்க. பிரபஞ்சத்தோட ஈஸியா நம்ம பேசும்போது கனெக்டிவிட்டி ஆகும். நம்ம யோகா பண்றதாலும் சரி, தியானம் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம நலசிவம் ஐயா சொல்லிக் கொடுக்கறது எல்லாத்தையும் நம்ம அந்த 5 to பண்றது தான் வந்து ஒரு பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆயிருவோம். நமக்கும் வந்து அது ஒரு